வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, டெலகிராம் லிங்க்கும் குடுத்துருக்கேன். இதில நிஃப்டியோட லைவ் அப்டேட் டெய்லி காலையில குடுத்துட்டுருக்கேன். இதுவே உங்களுக்கு ட்ரேடிங் சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சா இதிலேயே ஃபாலோ பண்ணி பாருங்க. புதுசா இருந்தீங்கன்னா வந்து நீங்க இந்த ஃபர்ஸ்ட் அப்டேட்டட்ஸ் வீடியோ பார்க்காம நமக்கு கீழ தனியா வந்து பிகினர்ஸ்க்குன்னு சொல்லி ஒரு கைட் குடுத்துருக்கோம். அந்த கைட பாருங்க. இதுல ஒரு 14, 15 வீடியோ இருக்குங்க. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ பார்க்கும்போது பயிற்சி பண்ணிட்டே பாருங்க. ஒரு வீடியோ முடிச்சுட்டு, பயிற்சி பண்ணிட்டு, அப்புறம் கேப் விட்டு அடுத்த வீடியோ பாருங்க. இந்த கம்ப்ளீட்டா இந்த வீடியோவ முழுமையா பார்த்துட்டீங்கன்னாவே, உங்களுக்கு ஒரு 60, 70% பக்கமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு பின்னாடி உங்களோட பயிற்சி தான் இதுல முழுமையா கை குடுக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தீங்கன்னா, இந்த தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதுலயே நம்மளுடைய கான்செப்ட் குடுத்துருப்போம். பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா செட் ஆயிடும். கோல்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாங்க இன்னைக்கு. கோல்ட வந்து ரெகுலரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கோல்டுல வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து பார்த்த ரேஞ்சுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒண்ணும் வித்தியாசம் இல்ல. ஒரு ஒரு நல்ல அப் ட்ரெண்ட்லயே மூவ் ஆயிட்டு இருந்த ஒரு அந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கீழ திரும்பி இருக்கு. செல் ட்ரெண்டுக்கு வந்துச்சுன்னா 1 மினிட் சாரி 1 ஹவர பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது செல் ட்ரெண்ட் தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, மேல போயிட்டு இருந்தது. இந்த இந்த இடத்துல இந்த கன்சால்டேஷன் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா? இத வந்து உடைச்சுட்டு அவன் கீழ வந்துட்டான். பாடி க்ளோஸும் வச்சிருக்கான். பட் அதனால வந்து 1 ஹவர் பொறுத்த அளவுக்கு செல் ட்ரெண்ட் ஓவரால் ட்ரெண்ட் பை ட்ரெண்டா இருந்தா கூட 1 ஹவர்ல கரண்ட் ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்டா இருக்கும். அப்ப செல் ட்ரெண்டுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் நம்ம என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து ஆல்ரெடி இது ஒரு சப்போர்ட்டா தான் கிரியேட் ஆயிட்டு இருந்தது. இப்ப இத பிரேக் பண்ணிட்டா. பண்ணவும் அடுத்த சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் தான் இல்லைங்களா? இந்த இடத்த நம்ம அடுத்த சப்போர்ட்டா எடுத்திருக்கிறோம். பட் வந்து அதுக்கு தொட்டு தொடாமயே மேல திரும்பி போயிருக்கான். அது கொஞ்சம் மேல இங்க வந்து நியர்பை வந்துட்டு மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட்டா இப்படி தொட்டுட்டு தான் போகணுங்கிறது கிடையாதுங்க. தொடாமையும் போகலாம். தொட்டு பிரேக் பண்ணிட்டும் கூட போகலாம். இந்த விக்கு வந்து இங்க விட்டது இவ்வளோ தூரம் விட்டுட்டும் கூட மேலே போயிருக்கலாம். இது எப்படி வேணாலும் நடக்கலாம். பட் வந்து அடுத்த சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் வந்து போட்டு திரும்பியிருக்கான். திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஞ்ச உடைச்சிட்டு மேல நிக்கிறான். பாடி க்ளோஸே கிட்டத்தட்ட இங்க தான் வச்சுட்டு இருக்கான். அப்போ அடுத்தது வந்து மறுபடியும் இந்த செல் மூவ்மெண்ட்ட முடிச்சுட்டு பை ட்ரெண்டுக்கு மாறுறதுக்கு ட்ரை பண்றான். 50 மினிட்ஸ். வேறங்கிறதும் பார்த்தீங்கன்னா, பாருங்க ஒவ்வொரு மொமெண்ட்டையும் பாருங்க 15 நிமிஷத்துல வச்சிருக்கான். வந்துட்டு மேல போயிட்டு இந்த ஹை உடைச்சிட்டு மேல போனவன் அகைன் வந்து இந்த லோ உடைச்சிருக்கான் இல்லைங்களா? இது வந்து 2 நாளைக்கு முன்னாடியே நடந்துருச்சு. 2 நாள் இல்ல சாரி நேத்து நடந்தது. இந்த லோவையும் உடைச்சாச்சு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்து அந்த லோவ உடைக்கிறான். இந்த பாடி க்ளோஸ் இதான் பார்க்க சொல்றேன். இங்க பாருங்க அந்த ஹை வந்து அப்படியே கீழ வச்சுட்டு வர்றான். அதே மாரி லோவ உடைச்சிட்டே வந்துட்டுருக்கான். உடைச்சிட்டே வந்துட்டுருக்கும்போது பைக் திரும்பிட்டானுன்னா இன்னும் திரும்பலன்னு தான் சொல்லணும். 1/4 மணி நேரத்தில பட்டுருக்கோம். ஏன்னா வந்து இந்த இந்த பாயிண்ட் பாருங்க. இப்படித்தான் நம்ம பார்ப்போம். ஒரு ரேஞ்சு, இங்க ஒரு ரேஞ்சு, இப்படி இல்லைங்களா? இப்ப வந்து இதையும் உடைக்கல, இதையும் உடைக்கல, இதையும் உடைக்கல. ஏதோ ஒண்ணு உடைச்சா ஏதோ 1 மீன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற இதை உடைச்சான்னா தான் ட்ரெண்ட் பை ட்ரெண்டுக்கு மாறும். அது இங்க வந்து பாடி க்ளோஸ் வைக்கணும் இல்லையா? அவன் வந்து அதுக்கு தான் ட்ரை பண்றான். கீழ வந்தவன் மேல போறது பாருங்க எப்படி போயிட்டு இருக்கான்னு. கீழ எப்படி வந்தானோ அதே மாரி மூவ் ஆயிட்டு இருக்கான். ரைட்டுங்களா? இப்ப வந்து இதையே இந்த ஆக்சுவலா வந்து இந்த இடம் எடுக்கலாம். அல்லது இந்த இடத்த விட இந்த இடம் தான் பெஸ்ட்ன்னு வச்சுக்கலாம். இந்த இந்த ஹைய பிரேக் பண்ணணும். அதாவது கீழ வந்துட்டுருக்க மார்க்கெட் இப்படி மேல போய் திரும்பி இருக்குது. இது என்ன பண்ணிருக்கு இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இங்க லோ வச்சிருக்குது. அதுக்கு இதுக்கு மிட்ல நடந்திருக்குது இது. அதனால இத எடுக்கிறத விட இத தான் எடுக்கணும் நம்ம. இது மார்க்கிங் கிடையாது. இதுதான் மார்க்கிங் பார்த்துக்கங்க. அவ அப்படியே மேல மூவ் ஆகுறா. இதுக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கணும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான். பெரிய அளவுக்கு ஃபோர்ஸா மூவ் ஆகுறன்னு கேட்டீங்கன்னா, அப்படியெல்லாம் இல்ல.
கீழே இறங்கின வேகத்துக்கு மேலே ஏறுற வேகத்துக்கு ஒரு செக் பண்ணி பாருங்கள். இந்த கேண்டலோட ஃபோர்ஸு, இந்த கேண்டலோட ஃபோர்ஸு எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே ஏறுறது என்ன என்ன ஃபோர்ஸில் ஏறிட்டு இருக்கான்னு பாருங்க. ஒன்றுமே இல்லை, குச்சி குச்சியை வச்சுட்டு போயிட்டு இருக்கா. புரிஞ்சுங்களா? மொமெண்ட்டே இல்லாமல் போயிட்டு இருக்கா. இங்கெல்லாம் நடந்து பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் கொடுத்துட்டு இருக்கா. அப்போது இது அவ்வளோ ஸ்ட்ராங்கானா ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இது பிரேக் பண்ணி பாடி க்ளோஸ் பண்ணாலும் ஸ்ட்ராங்குன்னு சொல்லலாம். கீழே இறக்குற கேண்டலுக்கும் மேலே ஏறுற கேண்டலுக்கும் கூட வித்தியாசம் இப்படி தான் நம்ம பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்க, இதெல்லாம் வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இவ்வளோதாங்க. மாற்றி மாற்றி நான் இதை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இதை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாவே போதுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூமெண்ட் கரெக்டாக நம்மளுக்கு கண்ணில் காமிச்சிட்டே தான் வந்துட்டு இருக்கு. ஃபாலோ பண்ணி பாருங்க, ஈஸியாக ஒர்க் ஆகும். பயிற்சி பயிற்சி பயிற்சி, அவ்வளோதான். பயிற்சி வந்து அதில் சக்ஸஸ் பண்ணலாம். ஓகேங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் நம்ம சந்திப்போம்.